சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணும்பொழுது நம்ம வேண்டிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அத வந்து இன்வோக் அப்படின்னு சொல்லணும். நல்லா இன்வோக் பண்ணிக்கோ, நல்லா வேண்டிக்கோ அப்படின்னு. இன்னொன்னு சில கோவில்கள்ல வந்து சாமி அழைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். சாமி அழைக்கிறது அப்படின்ற மாதிரி. சோ அதையும் வந்து நம்ம இன்வோக் அப்படின்னு சொல்லலாம். வழிபட்டு வேண்டிக்கொள் அப்படின்னா வந்து நம்ம பிரேயர் பண்றத பத்தி நான் சொல்லல. பர்டிகுலரா ஒரு சில ஊர்கள்ல ஒரு சில சாமிகள்ல வந்து நம்ம சில சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணி நம்ம வேண்டிக்குவோம் இல்லையா? ஆஹ் இப்போ ஒரு ஒரு ஊர்கள்ல ஒரு சாமிக்கெல்லாம் வந்து அந்த வழிபடுற முறையே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது சில இடங்கள் எல்லாம் வந்து இந்த முளைப்பாரி எடுக்கிறது இல்ல தேராட்டம் அந்த மாதிரி ஏதாவது சில சம்பிரதாயங்கள் அந்த மாதிரி பண்றாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி வழிபட்டு வேண்டுக்கிறது தான் வந்து இன்வோக் அப்படின்னு சொல்லணும். சோ நான் இங்க மீன் பண்றது வந்து அந்த வழிபடுற முறையை தான் நான் மீன் பண்றேன். சோ ஒவ்வொரு கோவில்ல ஒரு சாமிக்கு ஒரு மாதிரியான வழிபடுற முறைகள் இருக்கும். சோ அதுதான் வந்து இன்வோக் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு சில நபர்கள் மேல சாமியை அழைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதையும் நம்ம இன்வோக் அப்படின்னு சொல்லலாம். வழக்கு தொடுதல் அப்படின்னா வந்து ஒருத்தவங்க மேல இன்னொருத்தவங்க வழக்கு போடுறது. அதை வந்து நம்ம ப்ராசிக்யூட் அப்படின்னு சொல்லணும். சோ அவங்கதான் இவங்க மேல ப்ராசிக்யூட் பண்ணிருக்காங்க, அவங்கதான் இவங்க மேல வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வீட்டின் முன்னறை அப்படின்னா வந்து சில வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வராண்டான்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? சோ அது வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும், ஒரு அறை மாதிரி இருக்கும், பட் அதுக்கு டோர்ஸ் எல்லாம் இருக்காது. சோ அதை வந்து நம்ம வராண்டா அப்படின்னு அது வராண்டான்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷ்ல காரிடார் அப்படின்னு சொல்லணும். சோ வராண்டா அப்படின்றத காரிடார் அப்படின்னு சொல்லுவோம். இது வீட்டின் முன்னறை அப்படின்னா நான் எதை சொல்றேன்னா, சில பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் நீங்க போறப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டோர் இருக்கும். சோ அதை தாண்டி உள்ள போறப்ப இன்னொரு டோர் இருக்கும். அதை தாண்டி போனாதான் நம்ம அந்த பில்டிங்க்கு உள்ள போக முடியும். சில சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும். அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம அந்த கார்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ட்ராலி அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? இங்க யூஎஸ்ல அப்படி இருக்கும். நான் இந்தியால எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டோர் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னா ட்ராலி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அதை தாண்டி இன்னொரு டோர் உள்ள போனாதான் நம்ம அந்த பில்டிங்குள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இல்ல ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் அதுக்குள்ள நம்ம போக முடியும். அத முகப்பு அப்படி கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த பில்டிங்க்கு முன்னாடி இருக்கிற ஒரு அறை மாதிரி இருக்கிற ஒரு இடத்தை தான் வந்து வெஸ்டிபியூல் அப்படின்னு சொல்லணும். வீடு இல்லைன்னா பில்டிங் அதுக்கு முன்னாடி இருக்கிற முன் அறைய நம்ம வெஸ்டிபியூல் அப்படின்னு சொல்லணும். தவறான கருத்து அப்படின்னா மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லணும். இல்ல அதெல்லாம் வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான், அதெல்லாம் ஒரு தவறான கருத்து தான், அதெல்லாம் பரப்ப வேண்டாம். சோ அந்த மாதிரி தவறான கருத்து அப்படின்னா மிஸ்கன்செப்ஷன். மேன்மை அப்படின்னு சொல்லுவோம். சோ மேன்மை அப்படின்னா வந்து சுப்பீரியாரிட்டி, ஒருத்தவங்களை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி ரொம்ப பெருமையா ப்ரௌடா ஒரு மேலான இடத்துல மேன்மையான இடத்துல வச்சிருக்கிறத நம்ம சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ மேன்மை அப்படின்னா சுப்பீரியாரிட்டி.